அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து வணங்குகிறேன். சாய் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து வணங்குகிறேன். எமது ஷீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வீற்றிருக்கும் உங்கள் சாயீஸ்வரி அன்னை சூட்சமத்திலே அறிவுறுத்துகின்ற அருளுரைகளை உங்களுக்கு உரைக்க முன்வந்திருக்கிறேன். அனைவரும் இது யாவற்றையும் யான் சுயமாக உரைக்கின்றேன் என்பதை நினைக்காமல் அன்னை கூறியதாக நினைத்துக்கொண்டு இதனை கேட்டு பயன்பெறவும் எமதருமை தோழமைகளே, சாய் குழந்தைகளே. இப்பொழுது சாய் சச்சரித்திரம் பயன்படுத்த 9 சிறந்த வழிமுறைகளை பகவான் எவ்வாறு என்று உரைக்கின்றார். அதனை நீங்கள் அனைவரும் கேட்டு அதன்படி அதனை பயன்படுத்தி பாராயணம் செய்து வாழ்வில் முன்னேற்றம் அடையுங்கள் எமதருமை சாய் குழந்தைகளை. முதலாவதாக, சாய் சச்சரித்திரம் புத்தகத்தில் என்ன மொழி புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனை ஒரு அழகான துணியினால் மடித்து பாபா புகைப்படம் அல்லது சிலையருகே, அதாவது வீட்டில் என்ன வைத்து வழிபடுகின்றோமோ அதன் முன்னர் மிக புனிதமாக கருதி வைத்து வழிபட வேண்டும். அதனை ஒரு சாதாரணமாக புத்தகமாக எண்ணாமல் ஒரு புனித நூலாக கருதி அதனை பத்திரப்படுத்தி பகவானாக பாவித்து அதனை நீங்கள் பின்பற்றி வர வேண்டும். இரண்டாவதாக, வீட்டிலோ அல்லது வேறு எங்கிருந்தாலும் தினசரி இரவு எப்பொழுதும் தூங்க செல்லும் முன் ஒவ்வொரு இரவும் சாய் சச்சரித்திர புத்தகத்தின் ஒரு சில பக்கங்களை படிக்க வேண்டும். அந்த புத்தகத்தினுடைய ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு பேஜ், அதாவது ஒரு பக்கம், சப்தாகம் என்கின்ற 8 நாட்கள் படிக்கக்கூடிய தினமும் 7 சாப்டர் என்கின்ற உங்களுக்கு ஏற்றாறு போல் அதை பிரித்து கொண்டு சப்தாகமாக உங்களுடைய இக வாழ்க்கை செயல்பாடுகளை முன்னிறுத்தி அதற்கு தீர்வு ஏற்படும் வகையில் பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் சப்தாகமாக படிக்கலாம். ஒவ்வொரு பக்தரும் தூங்க செல்லும் முன் கடைசி சிந்தனையாக பாபாவினை மனதில் வைத்து அவரை பாவிக்க முயற்சி செய்ய வேண்டும் சாய் தோழமைகளே. மூன்றாவதாக, ஏதேனும் சங்கடம் ஏற்படின் ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தில் உள்ள குறிப்பிட்டுள்ளபடி ஒரு வாரம் தீவிரமாக வாசிக்க வேண்டும். முடிந்தவரை வாசிப்பு ஒரு வியாழக்கிழமை அல்லது வேறு ஒரு சிறப்பு நாட்களில் தொடங்க வேண்டும் எமதருமை சாய் குழந்தைகளே. சிறப்பு நாட்கள் என்றால் ராமநவமி, தசரா, குரு பூர்ணிமா, ஜென்மாஷ்டமி, மகா சிவராத்திரி, நவராத்திரி முதலியன ஆகும். தொடர்ந்து படித்து முடித்தபின் 7வது நாளில் ஒரு ஏழை அல்லது ஆதரவற்ற ஒருவருக்கு உணவளிக்க வேண்டும் உங்களால் முடிந்தளவு. இதனை முடிந்தளவு பின்பற்றி வாருங்கள். நான்காவதாக, ஏதாவது ஒரு கோவிலில் தனிமைப்படுத்தப்பட்ட மூலையில் அல்லது பாபா சிலை அல்லது புகைப்படம் முன்பு உட்கார்ந்து மற்ற மனிதர்கள் இருந்தால் அவர்களையும் சேர்த்து குழு வாசிப்பாக இதனை நீங்கள் பாராயணம் செய்யலாம். முடிந்தளவு முயற்சி செய்யுங்கள். மற்றவரையும் பாபாவினுடைய பக்தராக அவருடைய மூல சுஷ்ரமங்களை முடிந்தளவு சொல்லி அவர்களை உங்களுடைய பாராயணத்தில் ஈடுபட வையுங்கள். இது மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது. ஐந்தாவதாக, எப்பொழுதெல்லாம் அல்லது எங்கெங்கெல்லாம் சாத்தியப்படுகின்றதோ அந்த கோவில்களில் விசேஷ நாட்களில் சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை தொடர்ந்து படிக்க வேண்டும். அங்கு வரும் பக்தர்களை ஒவ்வொருவராக ஒவ்வொரு பக்கத்தினை படிக்கச் செய்து அவர்களை ஊக்குவிக்கலாம். நாம ஜெபம் செய்ய அனைவரையும் ஊக்குவிக்கலாம். கோவிலுக்கு வரும் குழந்தைகளை சாய் சச்சரித்திர புத்தகத்தை படிக்க சொல்லி ஏற்பாடு செய்யலாம். ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தினை அடிப்படையாக வைத்து கேள்வி பதில் போட்டிகள் ஆகியன கோவில்களில் ஏற்பாடு செய்து நடத்தலாம். ஆறாவதாக, வயதானவர்கள், உடல் நலிவு அடைந்தவர்கள் மற்றும் முதுமையால் மரணத்தினை நெருங்குபவர்கள் அருகமர்ந்து அவர்களுடைய அருகே நாம் அமர்ந்து சாய் சச்சரித்திரத்தினை வாசிக்க அவர்கள் அனைவரும் மன அமைதி கிடைக்கும்.
நாம் இவ்வாறாக மேற்கூறிய வயதானவர்கள், நோயுற்றவர்கள் ஆகியோருடைய அருகில் அமர்ந்து இந்த பாராயணத்தை செய்தால் அவர்களுடைய ஆத்மா விரைவாக மலர்ச்சியடைந்து ஒருவித அமைதியை அவர்கள் அடைவார்கள். ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் புத்தகம் எளிய நியாயமான விலையில் பல மொழிகளிலும் ஷிரடியில் எளிதாக கிடைக்கும். எனவே ஷிரடி சென்று அங்கு வாங்கி வந்து இலவசமாக மக்கள் மத்தியில் விநியோகிக்க அவருடன் சில பிரதிகளை வாங்கி கொண்டு வர வேண்டும். நாம் ஷிரடிக்கு சென்றால் குறைந்த அளவு மதிப்பீட்டில் அதனை வாங்கி வந்து இங்கே நம்முடைய நண்பர்கள் அக்கம் பக்கத்தின் ஆகியவருக்கு அதனை விநியோகம் செய்தால் ஒரு பெரும் புண்ணியமும் சாயினுடைய அனுகிரகமும் எளிதாக பெறலாம். மனவேதனை மற்றும் பிரச்சனைகளில் உள்ள ஒருவர் மன தூய்மையுடன் சாய் சச்சரித்திரத்தை படிக்கும்பொழுது அவரது பிரச்சனைகளுக்கு உண்டான பதில்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய மன ஆறுதலும் அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் அவருக்கு பாபா மேல் உள்ள நம்பிக்கை மேன்மேலும் பெருகும். சாய் சச்சரித்தினை எழுதிய ஹேமட் பந்த் எப்படி சாய் பாபாவினால் ஈர்க்கப்பட்டு பாபாவின் அருளுக்கு பாத்திரமானாரோ அதே போன்று இந்த பாராயணத்தின் மூலமாகவும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எளிதில் தெய்வீக அனுபவமும் ஆத்மலர்ச்சியும் எளிதாக கிடைக்கப்பெறலாம். ஆகவே மேற்கூறிய இந்த 9 மூலசூட்சும வழிகளை பின்பற்றி அந்த ஷிரடி பகவானுடைய சாய் சரித்திரத்தினை இயல்பாக நாம் அனைவரும் பின்பற்றி அதில் உள்ள அருளுரைகளை, சூட்சும விதிமுறைகளை, இக வாழ்க்கை செயல்பாடுகளுக்கான உள்ள அனைத்து தீர்வுக்கான மூலசூட்சுமங்களை எல்லாம் பகவான் பாராயணம் செய்யும் போதே நமக்கு அறிவுறுத்துவார். ஆகவே அன்னை காட்டிய நெறிமுறைகளையும் சச்சரித்திர பாராயணத்தையும் நாம் அனைவரும் மேற்கொண்டு வாழ்வில் மேன்மை ரூபமாக வாழ்க வள நம்முடைய குழந்தைகளையும் சாயை பணிக அண்ட சராசரவங்கும் சார்ந்து நிலவட்டும்.